என் பேர் யாதேஷ். நான் வந்து டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு பைக் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொத்தாரி டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஷோரூம்ல வந்து வாங்க வந்திருந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு அப்பாச்சி ஆர்டிஆர் 160 சொல்லிட்டு ஒரு மாடல் பைக் டிவிஎஸ்ல அது வந்து 3ஆம் தேதி டெஸ்ட் டிரைவ் பண்றப்போ அந்த வண்டி கண்டிஷன் சரியில்லைன்றதுனால நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு, நீங்க எனக்கு புது வண்டியா கொடுங்க. இதுல ஏன்னா டெஸ்ட் டிரைவ் பண்ண வண்டியா எனக்கு கொடுத்தாதீங்க, அக்னாலேஜ் பண்ற தெளிவா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க உங்களுக்கு புது வண்டி தான் தருவோம், கஸ்டமர் யாருக்குமே வந்து நாங்க டெஸ்ட் டிரைவ் வண்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 6ஆம் தேதி டெலிவரி எடுக்க கூப்பிடுறாங்க. நம்ம வந்து போயிட்டு டெலிவரி எடுக்கிறோம். டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டைம்ல ஸ்பீடோமீட்டர் கேபிளும் அவங்க கனெக்ட் பண்ணல. நிறைய 6ஆம் தேதி நான் டெலிவரி எடுத்து ஓட்டினதுக்கு அப்புறமா நிறைய மேல் ஃபங்க்ஷன் அந்த வண்டியில வர ஆரம்பிச்சது. அதாவது இன்ஜின் ஃபால்ட்டு, அந்த மாதிரி சென்சார் லைட் அதிகமா எரிய ஆரம்பிச்சது. நான் வந்துட்டு திருப்பி அவங்க கிட்ட என்கொயரி பண்றப்போ, இல்ல இது பழைய வண்டி கொடுத்துட்டீங்களா, புது வண்டி இல்லையா, இல்ல நீங்க ஓட்டின புது டெஸ்ட் வண்டி வந்து ஆலந்தூர் ஷோரூம்ல இருக்கு, எங்க ஷோரூம்ல கஸ்டமருக்கு வந்து பழைய வண்டி நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, 3ஆம் தேதி அன்னைக்கு அந்த டெஸ்ட் டிரைவ் வண்டியை யதார்த்தமா ஒரு போட்டோ எடுத்திருந்தேன். இந்த வண்டி தான் நம்ம வாங்க போறோம் அப்படின்றதுனால ஒரு போட்டோ ஒன்று எடுத்திருந்தேன். அதுல வந்து ஜூம் பண்ணி பார்த்தப்போ சேசிஸ் நம்பர் ஒன்று தெரிஞ்சது, 23657 சொல்லிட்டு. அந்த நம்பரும் எனக்கு டெலிவரி கொடுத்த இன்வாய்ஸ் நம்பரும் ஒரே நம்பரா, எனக்கு டெலிவரி கொடுத்த வண்டியிலேயே ஒரே நம்பர் தான் இருந்தது. அப்படி பாக்குறோன்றப்போ அந்த டெஸ்ட் டிரைவ் வண்டியை தான் எனக்கு புது வண்டின்னு சொல்லி ஏமாத்தி எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் கேட்டேன் வந்து ஷோரூம்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இல்ல சார், இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, அதனால இப்ப எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது, எங்க சைட்ல இருந்து நாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபர்தரா அன்னைக்கே வந்து அண்டர் கால்ஸ் பண்ணி ரிட்டன் கம்ப்ளைண்ட் இந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். சிஎஸ்ஆரும் போட்டு கொடுத்துட்டாங்க. விசாரிச்சு தான் சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாங்க. இப்ப நான் வந்து புதுசா ஒரு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தப்போ எனக்கு ஏமாத்தி ஒரு பழைய வண்டி வித்துருக்காங்க. எனக்கு எஃப்ஐஆர் போட்டுத்தாங்க என்கொயரி பண்ணின்னு சொல்லிட்டு கேட்கறேன். வித்தது யாருன்னு பார்த்தா சேல்ஸ் மேனேஜர் செல்வகுமார், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கருணாகரன் சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் மேனேஜர் செல்வகுமார், இன்சார்ஜ் தேவா, ஓனர் விவேக் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவங்க 4 பேருமே என்ன பண்றாங்கன்னா, என்ன டிராக் பண்ணிட்டே இருக்காங்க, ரீஃபண்ட் பண்ணிடுறேன். பேங்க் சைட்ல இருந்து நான் பினான்ஸ்ல வாங்கின வண்டி அது, நான் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கல, டவுன் பேமெண்ட் கட்டி வாங்கின வண்டி அது. இப்ப நான் வண்டியும் விஷயம் தெரிஞ்ச உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ஷோரூம்ல. 11ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு மாசம் இஎம்ஐயும் 13,000 ரூபாய் வந்து இஎம்ஐயும் சார்ஜ் பண்றாங்க. இப்ப அது இல்லாம இவங்களை ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேட்டா, நீ பேங்க் சைட்ல இருந்து ரீஃபண்டுக்கு வந்து லோன் ரீஃபண்டுக்கு மெயில் வந்து வாங்கி கொடுங்க, நாங்க வந்து பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. ஆனா நான் லோன் ரீஃபண்டுக்கு வந்து மெயிலும் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா இது வரைக்குமே எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணல. இப்போ இந்த மாதிரி ஏமாத்தி ஒரு அட்வொகேட்டுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வருதுன்றப்போ, ஒரு ஜெனரல் பப்ளிக்லாம் வந்து எந்த அளவுக்கு இதனால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியல. வெளியே விசாரிச்சதுல கூகுள் ரிவ்யூஸ் பார்த்ததுல இவங்களோட ஷோரூம்ல வழக்கமாவே இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இவங்களுக்கு வந்து எப்பவுமே பழைய வண்டி தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு என்கொயரி அவங்க கிட்ட கேட்கிறோம், எதனால இந்த மாதிரி பண்றீங்கன்னு. நீங்க அட்வொகேட்ன்றதுனாலதான் இவ்வளவு இடத்துக்கு போயிட்டு நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்க. காமன் பப்ளிக்கா இருந்தா பண்ணுவீங்களா? உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க, நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க, கோர்ட்ல கேஸ் போட்டுக்கோங்க, கன்சியூமர்ல போய்க்குங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப ரூடா பேசுறாங்க ஷோரூம்லயுமே. இப்ப எனக்கு என்ன இதுல ரெமெடி வேணும் நான் இவங்க கிட்ட கேட்டப்ப இவங்க கிட்ட என்ன சொன்னா, ஒண்ணு எனக்கு என்னோட லோன் அடைக்கிறதுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க, ஏமாத்தி தானே வித்தீங்க, ரீஃபண்ட் கொடுத்துருங்க. அது இல்லாம எஃப்ஐஆர் இவங்க மேல வந்து போட்டு கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு ரெமெடி பண்ணித்தாங்கன்னு. இது வரைக்கும் சிஎஸ்ஆர் போட்டு 12ஆம் தேதி போட்டாங்க. சிஎஸ்ஆர் ஆர்டிஓ இந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல குன்றத்தூர் ஆர்டிஓலயே இவங்க மேல டீலர்ஷிப் சர்டிபிகேட் வந்து கேன்சல் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கும் மெமோ அமிச்சு என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்குமே எனக்கு ரெமெடி எதுவுமே கிடைக்கல. அதனால அட்வொகேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெமெடி வேணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இப்ப எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு இதுல இன்வால்வ் ஆன அந்த 4 பேர், கருணாகரன், அதுக்கப்புறமா செல்வகுமார், அப்புறம் இன்சார்ஜ் தேவா, அப்புறம் ஓனர் விவேக், இவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணோம் சீட்டிங்னு சொல்லிட்டு. எனக்கு ஆன அந்த லோன் கேன்சலேஷன் மெயிலுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு. ஏன்னா நான் வந்து மாசம் 13,000 ரூபாய் வந்து பே பண்றேன் வண்டியும் கொடுத்துட்டு. இது எவ்வளவு பெரிய லாஸ், நான் வேலைக்கு போய் எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் அது தெரியும். இப்ப இந்த நிலைமைக்கு என்ன மன உளைச்சலுக்கு, ஒரு புது வண்டி வாங்கணும்னு என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எனக்கு இவ்வளவு நஷ்டம் பண்ண இவங்களுக்கு வந்து எனக்கு கரெக்டான, இவங்க மேல ஒரு கரெக்டான ஆக்ஷன் ஒண்ணு எடுத்து எனக்கு கரெக்டான ஒரு ரெமெடி வந்து கிடைக்கணும். அது இல்லாம இப்படி ஒரு கஸ்டமர்ஸை வந்து நம்ப வச்சு ஏமாத்துற இவங்களோட இந்த ஷோரூம் வைக்கிறதுக்கான டீலர்ஷிப் சர்டிபிகேட்டை வந்து கேன்சல் பண்ணும் கண்டிப்பா. அப்பதான் இவங்க வந்து கண்டிப்பா கஸ்டமர் சரியா ஏமாத்தாதான் இருப்பாங்க. இந்த ஒரு ரெமெடியா எங்களுக்கு கிடைச்சதுன்னா அது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆமா, கோரிக்கை வச்சது இதுதான். பப்ளிக்கோட அவேர்னஸ்க்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு இவ்வளவு பேர் அவேர்னஸ், பப்ளிக்கோட அவேர்னஸ்க்காக தான் இவ்வளவு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணது. இது இல்லாம இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்குமோ அதை எடுக்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் இவ்வளவு பேர் வந்து. ஆமா ஆமா, போலீஸும் ஏசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏசியுமே இன்னும் ஒரு ஸ்டெப்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி யாதேஷ் செய்வானு.